இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆயில் ஐட்டம்ஸ் ரொம்ப சாப்பிடாதக்கா. அப்பளம் பிடிக்காதுன்னு தெரியாது. சரி சரி நீ சாப்பிடுறா. ஏன்டா உனக்கு தான் அப்பளம்னா ரொம்ப பிடிக்குமே. ஒரு அப்பளம் வச்சால் 2 அப்பளம் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவியே. சாப்பிடு. ஏற்றான்னு சொன்னேன். டேய் என்ன ஆச்சு, நீ இப்ப இவ்வளவு சீரியஸ் ஆகுற? ஏற்றானா ஏற்றான்னு சொல்லிட்டு இருக்கல. டேய் என்னடா பண்ற? உனக்கு வேண்டாதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு என் தட்டு என்ன குப்பை தொட்டியாடா? டேய் என்னடா பேசுற? இது எப்பவும் நம்ம வீட்ல நடக்கிறது தானே. டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. அப்பா இருக்காரு. தெரியுதுல்ல, எல்லாரும் இருக்கும்போது உனக்கு எப்படி நடந்துக்கணும் தெரியுதுல்ல. இவங்கிட்ட சொல்லு, என்கிட்ட எல்லாம் சவுண்ட் விடாத. டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுற? தொட்டு பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. ராகவா நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா அதுக்காக நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் நமக்குள்ள சண்டையே வந்தது இல்ல? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டது இல்ல? இல்ல நீ தான் என்ன மன்னிச்சது இல்லையா? ஓ, நீ சொல்லி காட்டுறியா? நீ எனக்கு செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறியாடா? டேய் நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன்டா. அதோட உள்ள அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும்டா. எனக்கு தெரியும். டேய் நான் உன் தம்பி தானடா. உன்னை பேசுறதுக்கோ திட்டுறதுக்கோ எனக்கு உரிமை இல்லையா? உரிமையில பேசுறது வேற, முதலாளிங்கிற திமிர்ல பேசுறது வேற. ரெண்டுத்துக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும்டா. ரொம்ப நடிக்காதடா. சரி, நான் முதலாளிங்கிற ஆணவத்துல பேசினதாவே வச்சுக்க. இப்ப என்ன பண்ணலாம்? உனக்கு கோபம் இருந்தா என்ன திட்டு அடி, எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காது. காயப்பட்டவன் நான் தான்டா, வலி எனக்கு தான். நான் அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். டேய் என்னடா விட்டா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. அவன் அவ்வளவு கோவப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன காரணம்? என்ன, அவன் கல்லால இருந்து நான் காசு எடுத்துட்டேன், அவ்வளவுதானே? அதானே காரணம். டேய் அந்த பணமே அண்ணிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறதுக்காக தான்டா வச்சது. அதை எடுத்ததுனால தான்டா மாறனுக்கு கோவம் வந்துச்சு.